ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலில் முட்டைகோஸும் குடமிளகாயும் சேர்த்து அருமையாக ஒரு பொரியல் செய்ய போகிறோம். எல்லோரும் செய்கிறது தான், ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், அது இல்லாமல் எல்லா ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியல் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சதுக்கப்புறமா நல்லா காயட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தட்டி வச்சுருக்க அது சேர்த்திக்கலாம். 5 பல்லு பூண்டு பொடியாக தட்டி வச்சுருக்க அது சேர்த்திட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக ஒரு கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு முட்டைகோஸ் கட் பண்ணிவிட்டு அலசி வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே முட்டைகோஸ் வந்துட்டு கட் பண்ணிட்டு தான் அலசணும். ஏன்னா முட்டைகோஸ்க்கு வந்துட்டு நிறைய மருந்து அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். பூச்சி மருந்து நிறைய அடிப்பாங்க. அதனால் முட்டைகோஸ் கட் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இப்போ பொரியல் நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி வேக விடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம். அந்த மூடியில் வேர்த்து வடிகிற தண்ணியே போதும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தீஞ்சு போயிடும். அதனால் அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு லேசாக பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மில் வைக்கும்போது சின்ன ஸ்டவ்வில் வைங்க, பெரிய பர்னரில் வைக்காதீங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்லா வெந்து வரும். தண்ணியே விட வேண்டாம். தண்ணி விட்டு வேக வைக்கிறத விட கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் நம்ம முட்டைகோஸ் வேக வச்சு பொரியல் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி விட்டு முட்டைகோஸ் பொரியல் பண்ணோம்னா ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். தண்ணி விடாமல் இது மாதிரி மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். முட்டைகோஸும் கேப்சிகமும் நல்லா வேகிற வரலும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கிறேன். தேங்காய் துருவல் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன், அது சேர்த்திட்டு தேங்காய் துருவல் வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டைகோஸ் கேப்சிகம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா சலசலன்னு போயிடும். தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே முட்டைகோஸ்னால் வந்து குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது. இது மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைகோஸும் கேப்சிகம் காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு அவங்க வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.